வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் எனது முதல் வணக்கம். எனக்கு அறிவு புகட்டிய ஆசான் வேதாத்ரி மகரிஷியின் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கோள்களுக்கும் உயிரினங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன தொடர்பு? நமக்கும் கோள்களுக்கும் என்ன தொடர்பு? ஏன் நமக்கும் கோள்களுக்கும் தொடர்பு இருக்கு? சரி, நீங்க எங்க இருக்கிறீங்க? இல்லை, நீங்க எங்க இருக்கிறீங்க? பூமியிலையா? சரி, பூமி எங்க இருக்கு? பஞ்சபூதமா? எங்க இருக்கு? சூரிய குடும்பம் எங்க இருக்கு? பால்வெளி அண்டம் எங்க இருக்கு? சுத்தவெளி என்னவா இருக்கு? சுத்தவெளி என்னவாக இருக்கிறது? மகரிஷி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அன்மேனிஃபெஸ்டட் காந்தம் மேனிஃபெஸ்டட் காந்தமாக என்ன செய்தது? மாறியது. அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? காந்தத்துக்குள்ள. உங்களுக்குள்ள அப்போ என்ன இருக்கும்? இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் எங்கே இருக்கு? காந்தத்துக்குள்ள. அப்போ உங்களுக்கு அதுக்கும் தொடர்பு உண்டா? உண்டா இல்லையா? அவ்வளவுதான். முடிச்சிடலாம், போயிடலாமா? என்ன அதை தானே என்கிட்ட கேட்டீங்க, அது முடிஞ்சு போச்சு தானே. ஆமாவா இல்லையா? வேற என்ன விளங்கணும்? உங்களை மாதிரி தானே எனக்கும் வரும்போது இந்த கேள்வி இருந்திருக்கும். என்ன தொடர்பு? இந்த கோள்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் இல்லையா? அடிக்கடி நமக்கு ஜோசியக்காரெல்லாம் பயங்காட்டுறான் இல்லையா? இது நடந்துரும், அது நடந்துரும் சொல்றாங்களா இல்லையா? உங்க வீடுகளில் ஜாதகத்தை தூக்கிட்டு போய் கொண்டு கொடுத்து ஐயோ அம்மான்னு தலையில கை வச்சுட்டுலாம் உட்கார்ந்துருக்கிறோமே, வர்றதுக்கு முன்னே பயந்து நடுங்கி. ஆமாவா இல்லையா? அப்படி ஏதாவது உண்டான்னு பார்ப்போம். அப்படி ஏதாவது நடந்துருமான்னு என்ன செய்யலாம்? தேடி பார்ப்போம். சரிதானே? இங்க நாம பார்க்கிற எல்லாருமே ஜீவராசிகள். எத்தனையோ கோடி ஜீவராசிகள் மனிதனோட சேர்த்து ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? இல்லை. ஏன் இல்லைன்னு எதுக்காக தெரியுமா? என்ன கூடுதல், என்ன குறைகிறது? அவ்வளவெல்லாம் நாங்கள் எதுக்கு சார் சிந்திக்கிறோம்? பரீட்சைக்கு அந்த பாடத்தை கொடுத்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்? டிக் பண்ணி கையில் தந்துட்டு போயிடலாம், அப்படிதானே? அப்படி யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ஏன் என்ன குறையுது? இல்லை உங்களுக்கு என்ன கூடுது? என்ன டிஃபரெண்ட்? எதை வைத்து? இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. உங்களுக்கு இப்படியே வச்சுப்போமே, நீங்க சொன்ன போலயே சிந்திக்கும் விகிதாச்சாரம் மாறுபடுகிறதுன்னே வச்சுப்போம். இந்த மாறுபாட்டிற்கு என்ன கூடியிருக்கு? அறிவு என்னவாக இருக்கிறது? சரி, நானே சொல்லிடுறேன். இந்த வெளி முழுவதும் இரண்டு தான் இருக்கிறது. ஒன்று ஆற்றல், ஒன்று அறிவு. இந்த பிரபஞ்சம் முழுதும் இதுதான் நிறைந்து கிடக்கிறது. இது ரெண்டும் தான் கூடுனது. விண்ணாக, அணுக்களாக, கோள்களாக, நட்சத்திரங்களாக, நீங்களாக, நானாக மலர்ந்ததெல்லாம் இதுதான். இது ரெண்டுல ஏற்றத்தாழ்வுகள் தான் நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள். அப்படியானால் ஒன்று அறிவில் இருக்கணும், இல்லைன்னா ஆற்றல்ல இருக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். வேற எதுவும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது.
உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாறுபடுவதற்கு ஒரே காரணம், உங்கள் அறிவில் வித்தியாசம் இருக்கலாம், அல்லது அங்கிருந்து நுண் அதிர்வில் தொடங்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அப்படிதானே உங்களுக்கு பிரபஞ்ச தன்மாற்றத்தில் எடுத்தாங்க. அந்த அதிர்வு வேற ஒன்றும் இல்லை, இதே ஆற்றலை பயன்படுத்தி அறிவு பயன்படுத்தப்பட்ட வழிதான். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அதிர்வில் நீங்கள் உருவாக்கி இருக்கலாம், அப்போ உங்களுக்கு கூட கொஞ்சம் ஆயுள் கிடைக்கலாம். கொஞ்சம் குறைஞ்ச அதிர்வில் நான் என்ன செய்திருக்கலாம், உருவாகி இருக்கலாம், என்னுடைய ஆயுள் என்ன செய்திடலாம், குறைந்து போகலாம். ஆக மொத்தம் இது ரெண்டு தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால தான் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையும், ஒவ்வொரு விதமான மரணமும், ஒவ்வொரு விதமான பிறப்பும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக மலர்கிறது. சரிதானா? சரி, இந்த கூடுதல் குறைஞ்சது எப்படி வந்ததுன்னு பார்க்கணும் இல்லையா? சரிதானே? அதானே இப்போ அடுத்த பிரச்சனை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஜனிக்கின்ற பொழுதே ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு நிலையிலிருந்து கலந்தது. ஒரு கோள் கிட்ட இருந்து அதனுடைய ஆற்றலை திணிவாக கொடுத்தது, ஒரு கோள் மிக தூரத்திலிருந்து அதனுடைய ஆற்றலை சற்று குறைவாக கொடுத்தது. எந்த கோள் திணிவாக கொடுத்ததோ அதை பொறுத்து உங்களுடைய உடலும் குணமும் மாறியது. எந்த கோளுடைய ஆற்றல் திணிவு குறைவாக இருந்ததோ அதை பொறுத்து உங்கள் உடலில் நோயும் வேறு பல விஷயங்களும் மலர்ந்தது. இப்போ உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? என்ன என்ன இருக்கு? 9 கோள்களுடைய ஆற்றலும் எங்க இருக்கு? உங்களுக்குள்ளே இருக்கு. இருக்கா இல்லையா? ஏன்னா நீங்க எந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிறீங்க? நம்ம சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள் தான்? 9 கோள் தான். அப்போ உங்களுக்குள்ள என்னதான் இருக்க முடியும்? இந்த 9 கோள்களுடைய ஆற்றலும் இருக்குமா இருக்காதா? அப்போ அதில் கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்குது, அவ்வளோதான். நீங்க பிறக்கிற பொழுது எந்த கோள் எவ்வளவு அருகில் இருந்துன்னு யாருக்கும் தெரியாது, ஜோசியக்காரர் தான் சொல்லணும் இல்லையா? ஆமாவா? ஆமான்னு சொல்ல மனசு வரல, இல்லைன்னு சொல்லவும் மனசு வரல, அப்படிதானே? அப்படி நினைச்சு பாருங்களாம். ஏதாவது ஒரு கோள் பக்கத்தில் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு கோள் என்ன செய்திருக்கோம், அவ்வளவுதாங்க. நம்முடைய பிறப்புக்கு வேற ஒன்றும் கிடையாது இல்லையா? கொஞ்சம் தூரம் இருந்த கோள்கள். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கோளில் உள்ள ஆற்றல் குறைஞ்சு போச்சுன்னா நம்ம ஜோசியக்கார்ட்ட போனால் அவர் என்ன சொல்லுவார்? நம்மகிட்ட என்ன சொல்லுவார்? பரிகாரம்னா என்ன? அந்த கோள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. போனால் என்ன நடக்கும்? எதுவும் நடக்காதுன்னு அந்த ஆள் ஏன் போற சொன்னா நீங்க ஏன் போனீங்க? அறியாமையெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்திற்கும் காரணம் இல்லாமல் எதுவும் என்ன செய்யல, உங்களுக்கு கொடுக்கப்படல. உடனடியாக சொல்லிருங்க. அப்ப நம்முடைய முன்னோர்கள்லாம் முட்டாள்களா? இல்லை, உங்களுக்கு தெரியாது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆகையால் தெரியாதவர்களுக்கு எப்படியாவது இதை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். முடிவெடுத்தவர்கள் அதற்கு ஒரு முறையை பயன்படுத்தினார்கள். உங்கள்கிட்ட ஒரு ஜோசியக்காரர் சொல்றார், உனக்கு சனியினுடைய ஆற்றல் சற்று குறைவாக இருக்கிறது, சனீஸ்வரன் கோயிலில் போய் கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா அது கூடும் அப்படின்னா அவன் காலையில் அவன் சில வழிமுறைகளை சொல்றான். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு கருப்பு துணி கட்டிக்கிட்டு கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்துட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அந்த திரியை கொண்டு அதில் விளக்கேற்றிக்கிட்டு அதற்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவான், திரும்பி பார்க்காம வந்துடுன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அந்த கோயிலில் வரிசையாக நிற்கிறதெல்லாம் நம்ம அனுப்பின ஆளுதான்னு. அதனால் என்ன சொல்ல விட மாட்டான், திரும்பி பார்த்துடாதே மையான், திரும்பி பார்த்தா நீ கேட்ப உங்களை யார் அனுப்புனான்னு. அப்புறம் அவனுக்கு என்ன சந்தேகம் வந்துடும், இந்த ஆளுக்கு இதே வேலை தான். சரி, சுத்தத்துக்கு எதுக்கு சொன்னான்னு பார்ப்போம். அவன் சொன்னால் 20 முறை சுற்றிட்டு வான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கிடுங்க ஒரு பேச்சுக்கு. நீங்களும் சுற்றினீங்க. ஆனால் நீங்கள் சுற்றி முடிச்ச பிறகு என்ன சொன்னீங்க, எனக்கு இப்போ கொஞ்சம் சரி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நீங்கள் மகரிஷி உங்களுக்கு இங்கிருந்து பஞ்சபூத நவக்கிரக தவம் செய்ய சொல்லி கொடுத்தாரு இல்லையா? என்ன நடக்குது? நீங்கள் என்ன பண்ணினீங்க? நீங்கள் எதுவும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியுங்க, சும்மா கதையெல்லாம் விடுறீங்க. நீங்கள் பஞ்சபூத நவக்கிரகங்கிற பேரில் நீங்கள் 20 நிமிஷத்தில் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் யாரும் என்ன செய்யலை,
தவம் செய்துக்கிட்டு இல்லை, பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இந்த கோளுக்கு போய் திருக்குள்ள நாங்கள் அடுத்த கோள்னு சொல்லிடுவோம். உடனே இங்கிருந்து அங்கே தாவி சில பேர் சுற்றியெல்லாம் கும்பிட்டான், விழுந்து கும்பிட்டான். எங்கே போய் பழக்க தோஷம். என்ன பழக்க தோஷம்? என்ன பழக்க தோஷம்? எங்க கோயிலில் விழுந்து கும்பிட்டது மாதிரி நான் நவக்கிரக தவம் செய்யும்போது இவன் என்ன செய்தான்? விழுந்து கும்பிட்டான். இவனுக்கு என்ன தெரியல, இங்க எதுக்காக போகிறோங்கிறதே தெரிவதில்லை. இப்ப எங்க போனாலாவது என்ன தெரியணும்னு தெரியணும் இல்லையா? பார்ப்போம். இப்ப அந்த சனீஸ்வரன் கோயிலை சுத்தி வருகிற பொழுது அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? இந்த கோயிலுக்குள்ள சில மந்திர உச்சாரணங்களை செய்து ஒரு தகடை அந்த சிலைக்கு அடியில் வச்சிருக்கான். முதல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த கிரகம் இருக்கு இல்லையா, விக்கிரகம், அது என்னன்னு தெரியுமா? உங்க தலையில முடி இல்லைன்னா ஏதோ வைப்பாங்களே, அதுக்கு என்ன பேரு? விக்கு. அப்ப இல்லாததை இருப்பது போல காட்டுறதுக்கு என்ன பேரு? விக்கு. கிரகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கிரகம் உங்களுக்கு தெரியாது. ஆகையால் நான் எதை வைத்திருக்கிறேன்? விக்கிரகத்தை வைத்திருக்கிறேன். கிரகம் கீழே வந்தா என்ன ஆயிடுச்சு? விக்கிரகம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இருக்கு, ஆனால் உனக்கு தெரியாது. அப்ப இருக்கிறது இல்லாததை நான் என்ன செய்யணும்? இருக்கிறது போல காட்டணும். அப்ப அங்க இருக்கிற கிரகத்தை தான் நம்மால் என்ன செஞ்சு வச்சிருக்கான்? அதற்கு ஒரு உருவம் கொடுத்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். வச்சுக்கிட்டு அங்க ஒரு தகடு, ஒரு 48 நாள் அதுக்காக நிறைய பாசிட்டிவான மந்திரங்களை எல்லாம் சொல்லி அதுக்கு கீழே வச்சு, நீ அங்க போகிற போது நீ அங்கிருந்து யாரை நினைப்பா? யாரை நினைப்பா? சனீஸ்வரன். அப்படியானால் தினந்தோறும் 1,00,000 பேர் அந்த இடத்திலிருந்து யாரை நினைக்கிறார்கள்? சனியை நினைக்கிறாங்க. அப்ப சனியினுடைய ஆற்றல் எங்க வரும்? அங்க வரும். அங்க வந்தா யார் பிடிச்சு வச்சுப்பா? அந்த தகடு என்ன செய்து கொள்ளும்? அதை வாங்கி வைத்துக் கொள்ளும். வாங்கி வச்சு அது ஒரு 6 கார் ரூம் தான். ஒரு மூலஸ்தானம் எவ்வளவு இருக்கும்? 6க்கு 6 தான். அந்த ரூம் ஃபுல்லா அது என்ன செய்துட்டே இருக்கும்? பரவிக்கிட்டே இருக்கும். அதை சுற்றி ஒரு சின்ன சுற்று வட்டாரம். நீங்க அதுல என்ன சுத்தி வருவீங்க? அதுல சுத்தி வருகிற பொழுது இந்த அலை ஃபுல்லா என்ன செய்யும்? அதுல சுழன்று கொண்டே இருக்கும். அதுல நீ வருகிற பொழுது உனக்கு சனியினுடைய ஆற்றல் சற்று குறைவாக இருந்தால் அது உனக்குள்ள என்ன செய்யும்? ஊடுருவோம். நீ 21 நாள் சுத்துகிற பொழுது உனக்கு இருந்த ஒரு சில பிரச்சனைகளை அது என்ன செய்யும்? சரி செய்து விடுகிறது. உனக்கு என்ன வருகிறது? நம்பிக்கை வருகிறது. நம்முடைய முன்னோர்கள் இது நேரடியாக உட்கார்ந்து தவம் செய்து இந்த ஆற்றலை பெற முடியாதவர்களுக்கு எளிமையாக பெறுவதற்கான அற்புதமான வழிகளை என்ன செய்து வைத்திருக்கிறார்கள்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இயலாதவர்களும் இறையருளை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த அற்புதமான ஏற்பாடு. இப்பொழுது நமக்கு மகரிஷி அதை எளிமைப்படுத்திட்டாங்க. நீங்க எதுக்கடா அங்கெல்லாம் போய் உட்கார்ந்துருக்கிறீங்க? நேரே என்ன செஞ்சிரு? எங்க போயிடலாம்? நேரே நீ யார்கிட்ட போயிடலாம்? சனி கிட்ட போயிடலாம். அங்க நேரே போய் உள்ளே உட்கார்ந்துக்கலாம். எங்க எங்க எத்தனை பேர் உள்ள உட்காந்தீங்க? போனதே இல்லையே. எப்படி சார் உள்ள உட்கார்றது? ஒரு நாளாவது சனிக்குள்ள போய் உட்கார்ந்து பாரு. சனியினுடைய மத்தியில எந்த ஒரு கோள் சொல்றாலும் மத்தியில் என்ன இருக்கும்? ஒரு பெரிய ஆற்றல் களம் என்ன செய்யும்? குவிந்திருக்கும். அதுக்குள்ள உட்கார்ந்து அப்படியே உன் உடம்பு ஃபுல்லா சாம்பல் நிறமா மாறுற அளவுக்கு தவம் செஞ்சிருக்கிற. அது எதுவுமே செய்யாம முகத்தை பாருங்க, எல்லாம் தூக்கமா வருது உங்களுக்கு. வரோம் அப்படிலாம் விட்டுருவேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காது. அப்படியே போய் அப்படியே சனியை பார்த்த உடனே அப்படியே பார்த்து சாமி கும்பிட்டோமா 2 கும்பிடு கும்பிட்டு மேலே உட்காந்து தொட்டு கும்பிட்டு வந்துட்டான். அதுக்குள்ள நம்மால் அடுத்தது போயிட்டாங்க. கடைசி வரையும் என்ன செய்யல? சாமி என்ன சொன்னாரு? சனியினுடைய எதோட தொடர்புடையது? நரம்புகளோடு உடையது. உங்க உடம்புல எவ்வளவு நரம்பு இருக்கு? குறைந்தபட்சம் 72,000 நரம்புகள். எவ்வளவு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. 72,000 நரம்பு உனக்குள்ள. அவ்வளவு இந்த சாம்பலரமான காற்று உனக்குள்ள ஊடுருவணுமானா நீ எவ்வளவு நேரம் உட்காரணும்? ஒரு நாளாவது உன்னுடைய உடல் ஃபுல்லா சாம்பலரமா மாறுறதையும் தவம் செஞ்சிருக்கிறோமா? நானும் மனவளக்கலைக்கு வந்தேன்னு சொல்லி அனுபவிக்காமலே இருந்துகிட்டு உங்களுக்கு பேர் என்ன? நாங்கள் எத்தனை வருஷமா இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே மாற மாட்டேங்குது. சும்மா உட்காந்தா மாறிடுமா? அனுபவிக்கணும்.
அப்படி அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாடி நரம்புக்குள்ளேயும் அது ஊடுருவுகிற பொழுது அப்படியே ஊடுருவின பிறகு உங்க நரம்புகள் அப்படி புடைக்கும், அப்படியே தவமா நீ நிப்பா. நோய் வந்துருமா? ஒன்னும் வராது. அப்படி ஒவ்வொரு கோளா நீ ஒரு நாளாவது உணர்ந்து பாரு பார்க்கலாம். அதனால தான் மகரிஷி எவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க. எப்படி உனக்கு கூடுதல் குறைவு வந்துன்னாது தெரியுமா? நம்முடைய சூரிய குடும்பத்தில் நடுவில் மகரிஷி சொல்றாங்க, புகை எரிஞ்சு 2 பக்கமும் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பேரு? ராகு கேது. இந்த ராகு கேதுக்கு அந்த பக்கம் சில கோள்கள் கிடக்குது, இந்த பக்கம் சில கோள்கள் கிடக்குது. இப்போ இந்த பூமி இந்த பக்கம் இருக்குன்னா, இந்த பூமிக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லா கோள்கள்லேருந்து வரக்கூடிய அலைகளும் உனக்கு நன்மை செய்யும். இதுக்கு ஆப்போசிட்ல கிடக்கிறதெல்லாம் உனக்கு என்ன செய்யும்? தீமை செய்யுமோ இல்லையோ, அதால என்ன செய்ய முடியாது, அதனுடைய ஆற்றல் உனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. இதுதானே? எப்பயாவது இப்போ உனக்கு ஒரு பழக்கம் இல்லை, உன் உடம்புல இந்த அலைகள் உள்ள வந்து பழக்கம் இல்லை, அது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் உன் உடம்புல இல்லை. சடனாக அந்த ராகு கேது அந்த அலைகளை தாண்டி ஒரு கோள் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அதுலேருந்து வரக்கூடிய அலைகளை தாங்கும் சக்தி உனக்கு இருக்காது. சரிதானா? அதோட மட்டும் இல்லை, உன் உடம்புல நிறைய ரசாயனம் இருக்கிறது, அதில் ஏதாவது ஒரு ரசாயனம் பொருந்தலைன்னா அந்த 2 ரசாயனமும் ஒன்று கலந்து உனக்கு என்ன ஏற்படுத்திடும்? ஒரு நோயை. அவ்வளவுதான். அப்ப இந்த அலைகள் வருகிறதுனால உனக்கு நன்மையும் விளைவிலாம், தீமையும் விளைவிலாம். இப்படி சொல்லி பார்க்கலாம். நேற்று என்ன டே? இந்த தூக்கத்திலே இல்லாம தெளிவா சொல்லுங்க. வேலண்டைன்ஸ் டே. அப்படிதானே? ஸோ நேற்று ரொம்ப முக்கியமான நாள். என்ன சிரிக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? இல்லையா? ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, என்ன பண்ணீங்க? இங்கிருந்து சும்மா சொல்லுங்களாங்க. இங்கேருந்து என்ன ஃபோன் பண்ணி என்ன சொன்னீங்க? போஸ்ட்டு அனுப்பினீங்க. அவர் அனுப்பினார், நான் அனுப்பினேன், இல்லையா? பாருங்க, எங்கிருந்தோ நாம எங்கேயோ இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு அலையை அவர்களுக்கு கொடுக்கிறோம். என்ன? அங்கிருந்து அவருக்கு வந்து இப்போ சுக்கிரன் நல்ல உயரத்தில் இருக்கான்னு வச்சுக்கிடுங்க ஒரு பேச்சுக்கு. என்ன? ஸோ அவர்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான அலை எழுகிறது. உங்களுக்கு 7:30ன்னு வச்சுக்கிடுங்களா. அங்கிருந்து ஒரு பாசிட்டிவான அலை எழுகிறது. இங்கே என்ன உட்காந்துருக்கு? 7:30 உட்காந்துருக்கு. ஓ, உனக்கு வேறு வேலை இல்லை, நானே கிளாஸில் இருந்துகிட்ருக்கேன், இப்போ தான் உனக்கு ரொமான்ஸ் கேட்குதான்னு இங்கேருந்து போன அவர் நிலைமை என்ன? ஆக 2 அலை தானே. நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தின்படி சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, அவருக்கு அவருடைய ஜாதகத்தின்படி எது அதிகமாக இருக்கிறது? சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. அவர் உங்கள்கிட்ட அன்பா பேசணும்னு நினைக்கிறாரு, இங்கே எது நிற்குது? இப்போ என்ன நடக்கும்? எதுக்கு ஆதிக்கம் அதிகம்? சனியினுடைய ஆதிக்கம் அதிகம். அது ஒரு எகுறா அது என்ன செஞ்சிடும்? இந்த சனிக்கிட்ட பேசுறதோட. ஆமாவா இல்லையா? ஸோ அவருக்கு இருந்த மகிழ்ச்சி என்னவாக மாறியது? சோகமாக. இதுதாங்க உங்க உடலும். உங்ககிட்ட நல்ல அலைகள் ஒன்று சேருகிற பொழுது உங்க உடலில் இருக்கிற துன்பங்கள் நீக்கப்படுகிறது. தீய அலைகள் குறுக்கிடுகிற பொழுது அது என்னவாக மாறிவிடுகிறது? துன்பமாக மாறிவிடுகிறது. இது ஒன்று நீங்கள் பெருசாக அங்கே உட்காந்து கம்பசூத்திரம் ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆமாவா இல்லையா? அங்கே மட்டுமா? இங்கே ஃபுல்லாகவே இந்த இடைவெளி ஃபுல்லாக என்ன தான் இருக்குது? காந்தம் தானே. இதுதானே டிரான்ஸ்ஃபர் மெட்டீரியல். ஆமாவா இல்லையா? இப்போ உங்களுக்கு அங்கிருந்து தெரியுதா பாருங்க. என் முன்னாடி கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களா? ஏங்க தெரியுதா இல்லையாங்க? இல்லையா? என் சைடில் 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்களா பாருங்க. இல்லையா? என் பின்னாடி ஒரு டெபிட் போயிட்டு இருக்கா பாருங்க. இல்லையா? இப்போ 3 டிவியை வச்சு ஆன் பண்ணால் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? அப்போ நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு? எதெல்லாம் எனக்குள் போகக்கூடாதோ அதெல்லாம் என்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. நான் இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் நான் என்னை சுற்றி என்ன செய்ய வேண்டும்? நல்ல அலைகளை எனக்குள்ளே பரப்பிக்கொண்டே இருந்தால் மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும். சும்மா ஒன்று உங்களுக்கு பஞ்சபூத நவக்கிரகம் கொடுத்துடலங்க. நீங்கள் உங்கள் பாட்டு கண்ட குப்பையெல்லாம் வாரி எங்கே போட்டுருவீங்க?
உள்ள போட்டுருவீங்க. ஏன்னா நம்மளை சுத்தி அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் அலைகளாக இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு கூட உங்களுக்கு நல்ல அலைகள் வரலன்னா அது தாக்கம் உங்களை என்ன செய்யும், பெரும் தாக்கத்தை என்ன செய்து விடும், ஏற்படுத்தி விடும். என்னென்ன தாக்குதல் மகரிஷி அழகா சொல்றாங்க உங்களுக்கு. எதுல? வாழ்த்தும் பயனும்ல இல்லையா? மோதுதல், சிதறுதல், ஊடுருவுதல். 150 பேர்ல 5 பேர் வாய் தான் அசையுது, மீதெல்லாம் பரீட்சை எழுது வந்துருக்கு போல இருக்கு. அப்படி நினைச்சு பாருங்க. ஊடுதல் இல்லையா, மோதுதல். எங்கிருந்து ஒரு அலை புறப்பட்டாலும் உங்க மேல வந்து என்ன செய்யும், மோதும், ஊடுருவும், சிதறும். ஊனாடுதல்னு ஒரு வாசகத்தை வச்சிருக்காங்க. உங்க மேல வந்து மோதிக்கிட்டு அது எங்கிட்ட வரும்போது உங்ககிட்ட என்னெல்லாம் கேரக்டர் இருக்கோ அதையும் என்கிட்ட சுமந்துட்டு வரோம். சரிதானே? அப்போ ஒரு கோள்லேருந்து ஒரு அலை வருகிற பொழுது அது என்னென்ன கேரக்டர் எல்லாம், என்னென்ன ரசாயனம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் சுமந்துக்கிட்டு வந்து உங்க மேல மோதும். ஸோ உங்களுக்குள்ள என்னென்ன ரசாயன தன்மைகள் இருக்கிறதோ அதோடு ஒன்று கூடலாம் அல்லது குறையலாம். குறைஞ்சா பொழைச்சிக்கிட்டா, கூடுனா என்னவாகும்? ஒரு வேண்டாத ரசாயனம் இருக்கு, ஒரு கோள்கள் அலைகளை அது சுமந்து கொண்டு வருகிறது, வந்தா என்ன ஆகும்? மீண்டும் அது அதிகமாகி அதை தாங்க முடியாத பட்சத்தில் உங்க உடல்ல மின்குறுக்கு ஏற்பட்டு என்னவாக மாறிவிடும், நோயாக மாறிவிடும். அப்ப கோள்கள்லேருந்து கோளாறு வருமா வராதா? வருமா வராதா? வருமா? அதுக்கு மகரிஷி என்ன சொன்னாங்க? வரும்னு தெரிஞ்சு போச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? எப்படி? மகரிஷி என்ன சொல்றாங்க பாருங்க. எந்த கோளுடைய ஆற்றல் உனக்கு குறைவாக இருக்கிறதோ அதை சமன்படுத்துவதற்காக தான் முன்கூட்டியே நாம் என்ன செய்கிறோம், எல்லா கோள்களோடும் தொடர்பு கொண்டு அந்த அலைகள் குறைந்திருக்கிறத நாம் என்ன செய்ய போகிறோம், அதிகப்படுத்தி கொண்டு, ஒரு சமயம் அந்த கோள் நமக்கு அருகாமையில் வந்தால் கூட அந்த கோளினுடைய காந்தம் நம்மகிட்ட இருக்கிறதுனால அது புதிய எந்த ரசாயனத்தையும் என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. நமக்குள்ள எந்த நோய்களையும் அதை என்ன செய்ய முடியாது, தர முடியாது. ஆக தொடர்ந்து அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னாரு? ஆமாவா? என்ன செய்யணுங்க? தவம் செய்யணும். பதில் வர்றதுக்கு அப்படி யோசிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் பதில் மட்டும் எழுதுவீங்க. வாங்க, நான் தான் கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு அலைக்கும் இதே மாதிரி இல்லையா ஒரு தன்மை இருக்கிறது. நீங்க நிறைய வீடுகளில் பார்க்கலாம். இதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சில வீடுகளில் யாராவது வந்தா வீட்டில் இருக்கிற குழந்தைய காட்ட மாட்டாங்க. வந்திருக்கிறவருடைய காந்த அலை என் பிள்ளை மேல பட்டா பிள்ளை இன்னைக்கு என்ன செய்யாது, சாப்பிடாது சார். சில வீட்டில் மாடையே மூடி வைப்பாங்க. ஏன்னா அவ்வளவு நல்லவன் நம்ம ஆளு. இருக்காங்களா இல்லையா? சில பேர் வந்தா குழந்தைய தூக்கிட்டு வந்து ஓடி வந்து என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. என்னத்துக்கு? இந்த மனுஷன் நல்ல மனுஷன், குழந்தைய பார்த்தா குழந்தை இன்னும் என்ன செய்யும், இருக்கா இல்லையா? உங்களுக்கு சாதாரணமான விஷயம்தான். ஆனா இதுல எல்லாம் 100% உண்மைகள் இருக்கிறது. நம்ம ஊர் கிராமங்கள் எல்லாம் அந்த காலத்துல ஒரு பசுமாடை கூட காட்ட மாட்டாங்க சில பேர் வந்தா. ஏன்னா நம்மளால நல்லா இருக்கட்டும்னு சொல்லுவான். நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சு. எது? அந்த மாடை என்ன செய்யாதான், தண்ணியே குடிக்காதான். அப்ப குழந்தைய பார்த்தா என்ன ஆகுறது? ஒரு அலையினுடைய தாக்கம் எவ்வளவு வரையும் இருக்கும் அப்படி நினைச்சு பாருங்க. ஸோ அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, கோள்களுக்கும் ஜீவன்களுக்கும் எவ்வளவு தொடர்புன்னு கேட்டா ஒரு அலை சாதாரண விஷயம் இல்லை, அவனுடைய உடலுக்குள் பெரும் துன்பங்களை ஏற்படுத்தி விடக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், தாக்கங்களை ஏற்படுத்தும். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். உண்டா இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பிரச்சனை வரும் பாருங்க. மகரிஷி சொல்லாங்க, கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம் செய்கை, ககனத்தில் கோள்கள் சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் எல்லாம் வாழும் உயிர்களுக்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றம் தரமொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். இதிலோர் சக்தி மீறி பெருகி இந்த இரத்த சுழல் தடுக்க நோயாக என்ன செய்துவிடும், மாறிவிடும். அப்போ ஒவ்வொரு கோள்கள்லேருந்து அலைகள் வருகிற பொழுது இதில் எதாவது ஒன்று நமக்கு ஒத்து போகலைன்னா அது ரசாயன மாற்றங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தி என்ன செய்துவிடும், பெரும் துன்பங்களை. அப்ப இந்த அலைகள் ஒத்து போகணும்னா தொடர்ந்து நாம் என்ன செய்யணும், அந்த கோள்களோட நாம தொடர்புகளை என்ன செய்து கொண்டு வரணும்,
ஏற்படுத்தி கொண்டே வரணும். அந்த தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு தான் உங்களுக்கு என்ன செய்து கொடுத்துருக்காங்க, இந்த தவங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாவா? இனியாவது தவமாவது செய்யுங்க. தவத்தை வேடிக்கை பார்க்காதுங்க, தவத்தை என்ன செய்யுங்க, செய்யணுங்க. ஆமாவா? ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் என்ன செய்யுங்க, தவம் செய்யணும். ஏன்னா இந்த அலைகளால் இவ்வளவு மட்டும் இல்லைங்க, எத்தனையோ மாற்றங்கள். மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, ரெட்டை குழந்தை பிறக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. கேரக்டர்ல இல்லை. நீங்க தெரியுமா உங்களுக்கு அதனுடைய வாழ்க்கை அமைகிறதுல இல்லை, மரணத்தில் இல்லை, இல்லையா? அப்படியானால் ரெண்டு குழந்தைகளும் இரட்டை குழந்தைகள் என்று அழைக்கின்றோம். ஆனாலும் கூட அவர்களுக்குள் இத்தனை மாற்றங்களை யார் ஏற்படுத்தியது? எப்படி? மகரிஷியுடைய பாடங்களை படிக்கிற பொழுது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். நினைச்சு பாருங்க, மகரிஷி சொல்றாங்க 55,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த பூமி யாரை நோக்கி நகர்கிறது? சூரியனை நோக்கி நகர்கிறது. ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த குழந்தை ஜெனிச்சா அல்லது பிறந்தா, கணக்கெடுத்து பாருங்க, எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கோம், எத்தனை டிகிரி மாறி இருக்கும். அத்தனைக்கும் உள்ள மாற்றம் யார்கிட்ட இருக்கும்? ஒரே ராசியில தான் பிறந்தது, ஒரே வயத்துல தான் பிறந்தது, ஒரே வயத்துல தான் வளர்ந்தது, ஒரே மாதிரியான உணவு தான் கொடுக்கப்பட்டது. உங்க தோட்டத்திலே 10 செடி வச்சிருக்கிறீங்க, 10 செடி வச்சிருக்கிறீங்க, ஒரே நேரத்தில் தான் வச்சீங்க, ஒரே செடி தான். ஆனா 10 செடியும் 10 விதமாக வளர்கிறது. ஏன்? நீங்க டெய்லி தண்ணி ஊத்துறீங்க, எல்லா உரமும் ஒன்னாதான் போட்டீங்க, எல்லாமே பண்ணீங்க. ஏன்? அந்த விதையின் தரத்தை பொறுத்து என்ன செய்கிறது? மாறுபடுகிறது. அந்த விதைக்கு எவ்வளவு வீரியம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அது வான்காந்தத்தை என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். அதுகிட்ட இல்லைன்னா என்ன செய்யும்? சஞ்சீத கர்மாவும் மாறும். வேற அதுக்குள்ள சஞ்சீதத்துக்கு போயாச்சு, பிராரத்தையே காணும் இன்னும். சரி சரி, இயல்புல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கோள்களுடைய சஞ்சாரம் டிகிரி ஒரு செகண்டில் என்ன செய்திருக்கோம்? மாறிக்கிட்டே இருக்கும். 1-2 மாற்றம் இல்லைங்க, மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். நமக்கு தான் அப்படி தோணும், ரெண்டும் ரெட்டை பிள்ளைன்னு. பட் இயற்கையினுடைய இதில் அப்படி இல்லவே இல்லை. அதெல்லாம் பல டிகிரி மாறி பிறந்த குழந்தைகள். அதனால் அங்கே கணக்கு வேற கணக்கு. யார் கணக்கு? அவன் கணக்கு வேற கணக்கு. நம்ம கணக்கு ஒன்றும் அங்கே என்ன செய்யாது, நிற்காது, இல்லையா? இயற்கையினுடைய அமைப்பை நீங்கள் அப்படி உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த காந்தம், இந்த அலை தத்துவம் ரொம்ப ரொம்ப பெருசு. சூரியனுடைய காந்த அலைகள் பட்டவுடன் சூரியகாந்தி தன்னுடைய தலையை திருப்பி பார்க்கிறது. ஆமாவா? எல்லா பூக்களுமே சூரியனுடைய காந்த அலை பட்டவுடனே விரியுமா? இப்ப என்ன கேட்டுட்டுன்னு என்ன இப்படி முறைக்கிறீங்க? சூரியனுடைய காந்த அலைகள் பெற்று எல்லா பூக்களும் மலருமான்னு கேட்டேன். மலராது. சிலதெல்லாம் மலராது. சில பூக்கள் 10 மணிக்கு தான் நான் பூப்பேன்னு அடம்பிடிக்குது. என்ன சிஸ்டம்? 4 மணி நேரமாக சூரியனுடைய காந்த அலைகளை தனக்குள்ளே வாங்கின பிறகுதான் மலர வேண்டும் என்ற அறிவு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில பூக்கள் இருக்கிறது, மாலை 4 மணிக்கு தான் மலர்வேன் என்று சொல்லுகிறது. அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த அலைகள்லாம் பட்டாவுன்னு நான் ஒன்றும் அசர மாட்டேன்டா, நீ சாயங்காலம் வரையும் என்ன செய்யணும்? உசுப்பேத்திக்கிட்டே இருக்கணும். நீ போகிற போது நான் என்ன செய்வேன்? 2 மணி நேரம் முழிச்சிருப்பேன். ஆமாவா? இன்னும் சில பூக்கள் இருக்கிறது, உன்னுடைய அலைக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேங்கண்ணா, அசர மாட்டேன். உன் செல்லப்பிள்ளை ஒருத்தன் இருக்கானே, யாரு? சந்திரன். அவன் வந்தாதான் நான் என்ன செய்வேன்? மலருவேன். பாருங்க, எல்லா மலர்களும் அலைகளை தாங்கி தான் மலர்கிறது.
ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அலைகளின் தாக்கம் மாறுபடுகிறது. ஆமாவா? 12 ஆண்டுகள் இந்த சூரியன் 27 நட்சத்திரங்களில் பயணித்து வருகின்ற பொழுது மட்டும் நான் பூப்பேன் என்று ஒரு மரம் அடம்பிடிக்கிறது. யாரு? ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் 5 மாதங்கள் தங்கி நீ எனக்கு ஆற்றலை வழங்க வழங்க நான் வாங்கி வைத்துக்கொண்டு 12 ஆண்டுகள் கழித்துதான் இந்த அலைகள் நான் மலரக்கூடிய அளவுக்கு உன்னால் தர முடியும் என்று சொல்லுகிறது. எவ்வளவு அற்புதம்! உண்மைதானே? ஆமாவா? அதுக்குள்ள எல்லாம் அடங்கி போச்சா? சத்தத்தையே காணும். அப்படி நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயமும், இது ஒன்றை மட்டும் சொல்லல, இப்படி எல்லா மலர்களுக்குள்ளும், எல்லா கனிகளுக்குள்ளும், எல்லா காய்களுக்குள்ளும் எத்தனை அற்புதங்களை இந்த காந்தம் செய்து வைத்திருக்கிறது. மாதுளம் பழத்தை எடுத்து சாப்பிடுங்கள், ஒரு மதுரமான சுவை இருக்கிறது. ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுங்கள், ஒரு மகிழ்ச்சியான சுவை இருக்கிறது. ஒரு பலாப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ஒரு பரவசமிக்க சுவை இருக்கிறது. சுவை என்பது எதனுடைய வெளிப்பாடு? சரிதான், சத்தமா சொல்லுங்க. காந்த திணிவே உங்களுக்கு என்னவாக மாறுகிறது? சுவையாக மாறுகிறது. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அலைகள் எந்த அளவுக்கு என்னென்ன மாதிரி தேக்கம் பெறுகிறதோ அதற்கு தகுந்த சுவையாகவும் துவர்ப்பாகவும் உவர்ப்பாகவும் கசப்பாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. அதானே? அப்ப அலை எவ்வளவு பெருசு, எவ்வளவு அற்புதமானது! எந்த செடி எந்த சுவையை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற டியூனிங் யார் வச்சிருக்கிறா? உங்களுக்குள்ள என்ன டியூனிங் இருக்கு? 9 கோள்கள் உள்ள அலையும் உங்கள்கிட்ட இருக்கு. அப்படின்னா 9 வகையான ரசாயனம் உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்களே என்ன செய்துக்கலாம்? டியூன் பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். குறைக்க முடியாதோ? குறைக்கிற வித்தை தெரியாது போல இருக்கு இல்லையா? நமக்கு எப்பவுமே என்ன பழக்கம்? எதையும் கொடுத்து பழக்கம் இல்லை சாமி. நமக்கு என்ன பழக்கம்? அது கோல் கொடுத்தாலும் சரிதான், யார் கொடுத்தாலும் சரிதான், என்ன செய்வோம்? வாங்கிப்போம் இல்லையா? ஆமாவா? எங்கேயாவது நம்ம கல்யாணம் வீட்டுக்கு போனால் எது கொடுத்தாலும் என்ன செய்வோம்? வாங்கிப்போம். நம்ம வீட்டில் எவ்வளவு இருந்தாலும் என்ன செய்வோம்? நம்ம காந்தம் அப்படி பழகி இருக்கு. இது கர்மான்னு தெரியாது. நம்ம காந்தம் எப்படி பழகி வச்சிருக்கு பாருங்க. இது கர்மான்னு நம்ம தெரிந்து கொள்ளாமலே கொடுப்பதையெல்லாம் வாங்கி பழகி இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய அலை இயக்கம் எப்படி இருக்கு சொல்லுங்க. நம்முடைய அலை இயக்கம் எது கொடுத்தாலும் வாங்குவதாக ஒரு முடிவு கட்டி வச்சிருக்கிறோம். எதையாவது வாங்கினா அது கர்மாவாக மாறும்னு மட்டும் எதுவும் தெரிவதில்லை. இப்படி நினைச்சு பாருங்க. கோயிலில் கொண்டு ஒரு அது என்ன பிரதோஷமா? நீங்க எல்லாரும் ஒரு கட்டப்பை எடுத்துட்டு போவீங்களே, எது வாங்க? பிரசாதம் வாங்கவா? அங்க பிரசாதம், பிரசாதம்னா என்ன? ஏங்க, நான் எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, எனக்கு ஒரு வேண்டுதல், ஏப்பா என் பிரச்சனையை நீ தீர்த்தேன்னா உனக்கு லஞ்சமா நான் இன்னைக்கு என்ன செய்வேன்? நான் ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு உன் இடத்துல வச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவேன். ஸோ நான் செஞ்ச பாவத்தை நான் பங்கு போட்டு என்ன செய்வேன்? நம்மால் போய் 2 கை நீட்டி வாங்குறான், என் பிள்ளைக்கும் கொடுன்னு கேட்குறான். எதை? ஆக்சுவலா எது பிரசாதம்? எந்த ஒன்று மூலஸ்தானத்துக்கு போய் நெய்வேத்தியம் செய்யப்பட்டு வெளிவருகிறதோ அது மட்டும்தான் என்னது? பிரசாதம். நீ கொடுக்கறதெல்லாம் பிரசாதம் அல்ல, பிறர் கொடுக்கிற சாதம்.
நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப நம்முடைய அலை இயக்கம், நான் என்ன சொல்றேன்னா, அந்த அலை இயக்கத்தை அதுக்குள்ள வச்சிருப்பாங்க இல்லையா? இது சரியாயிடணும் சரியாயிடணும். அப்ப என்ன வச்சிருக்கிறது? அவருக்கு இருந்த நெகட்டிவை அவரே என்ன செய்தாரு? ஒரு பொருளை செஞ்சு நமக்கு கொடுக்குறாங்க. அப்படிதானே வந்துருது. அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. அப்ப அங்க போகிற போது கூட நாம் நல்ல இறைவனை வழிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கோயிலும் அற்புதம். அங்க நிறைய காந்த சக்தியை சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தானே நான் அனுபவிக்கணும். ஆனா நம்முடைய கண்ணும் காதும் எங்க போயிடுது? பிரசாதம் வாங்குறதுல போச்சே வெளியே, எதை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அங்கேயும் ஒரு காந்த சக்தி இருக்கிறது. அந்த அலைகளை நம்முடைய அலைகளோடு இணைத்து பழகி பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் தவம் வரும். என்ன சொன்னேன்? ஒவ்வொரு இடத்துலையும் என்ன வரும்? தவம் வரும். ஏன்னா இந்த பூமி அற்புதம். எத்தனை மூலகங்கள் இருக்கு? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு. தங்கம், வைரம், வைடூரியம், இந்த அலைகள் எல்லாம் இந்த பூமியில இருக்கா இல்லையா? அந்த பூமியிலேருந்து வரக்கூடிய அலைகளையாவது நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு நோய் எதுலேருந்தெல்லாம் வரும்? சரி, இப்படி கேட்டா தெரியுமோ, உங்களுக்கு வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்கு. சின்ன குழந்தை, ஒரு 1.5 வயசு குழந்தை, புசு புசுன்னு இருக்கு. அப்படியே வீட்டை விட்டு வாசலை விட்டு ஓடி வெளியே போகுது. நீங்க என்ன பண்ணுவீங்க? சத்தமா சொல்லுங்கங்க. வெளியே காலில் அது போய் மண்ணில் போய் காலை வச்சுட்டு, காலெல்லாம் மண் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? தொடச்சி வாஷ் பண்ணிடுவீங்க. இந்த பிள்ளையினுடைய உடல் எதால் ஆக்கப்பட்டது? பஞ்சபூதம்னா மண்ணால் ஆக்கப்பட்டது. என்ன கழுவுனீங்க? எதில் ஆக்கப்பட்டது? எதை கழுவுனீங்க? உங்களுக்கு நோய் வரக்கூடாது. இல்லை, எனக்கு புரியவே இல்லைங்க. இப்போ உங்களுக்கும் புரியல. எங்க இந்த உடல் மண்ணால் ஆக்கப்பட்டது. இந்த கெட்டி பொருட்கள் முழுவதும் மண்ணால் ஆக்கப்பட்டது. இந்த பிருத்திவி என்ற அப்பு, தேயு, வாயு என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. இதில் அதிகமாக இருக்கிறது மண்ணிலே பிறந்தோம், மண்ணைத்தான் சாப்பிடுகிறோம். மண்ணில் விளைந்த பொருள் எல்லாம் எதனுடைய தன்மாற்றம்? மண்ணே உருமாறி தரமாறி என்னவாக வந்திருக்கிறது? உணவாக வந்திருக்கிறது. எங்கே போக போகிறோம்? ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அப்படியானால் மண்ணுக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவை தடுத்த குற்றம். என்னைக்காவது உங்களுக்கு தெரியாம குழந்தை போய் அந்த சேத்துல விளையாடுச்சுன்னா கால் ஃபுல்லா புண்ணு வந்துடும். ஏன்? 2 பேருக்குள்ள அலை இயக்கத்தை நீங்கள் தடுத்து விட்டீர்கள். அதனால் அது முரண்பட்டது. அது கால் ஃபுல்லா புண்ணாயிடுச்சு. எத்தனை டாக்டர்கிட்ட கொண்டு போனாலும் தீராது. கடைசியில் ஒரு நேச்சுரோபதிட்ட கூட்டிட்டு போனோம். அந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் களிமண்ணை எடுத்து ஃபுல்லாக பூசி சாயங்காலம் வரையும் வச்சு விட்டுக்கிட்டு கழுவி விட்டுருவாரு. அடுத்த நாள் காலையில் புண்ணு என்ன செஞ்சிடும்? என்ன பண்ணாரு? மண்ணு மசாஜாம். இப்ப புரியுதா உங்களுக்கு? அலை இயக்கத்தினுடைய தொடர்புகள் புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒவ்வொரு இடத்திலிருந்தும் என்ன வந்துகிட்டு இருக்கு? இப்ப அலைகள் வேணுமா வேண்டாமா? உங்க உடலில் உள்ள ஒவ்வொரு துன்பங்களையும் எது நீக்கும் என்று கேட்டால், நீங்கள் ஒவ்வொரு பொருளோடும் எவ்வளவு உறவு கொண்டிருக்கிறீர்களோ, எவ்வளவு நேசிக்கிறீர்களோ, அதானே இல்லையா? நீங்க உங்க வீட்டில் உள்ளவங்களோட நேசிச்சா வீட்டில் உள்ளவங்களுக்கு அன்பு கிடைக்கும். இயற்கையில் உள்ள இந்த பொருட்களை நேசித்தால் இவைகளுடைய அன்பை நீங்கள் பெறலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றொன்றோடும் நெருங்கி உறவு கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த பூமி ஒரு அற்புதமானது இல்லையா? மகரிஷி அழகான ஒரு கவி எழுதுவாங்க. பல பலவாம் அண்டத்துள் ஒன்றாயுள்ள பேர் அண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல, நிலப்பரப்பை நீர்ப்பரப்பை யூகித்தாலும் நிலம் நடுவே நெடுங்கடனுள் நிலம் நடுவில் அடங்கியுள்ள சில பொருட்களை கண்டாலும் சிந்தனைக்கு சிறிதுமெட்டா ரகசியங்கள் கோடான கோடின்னு சொல்றாரு. இந்த பூமிக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய ரகசியங்களை கூட உங்களால் இன்னும் என்ன செய்ய முடியல. அவ்வளவு எதுதான்? அலைகளின் தொகுப்பு. ஒவ்வொரு அலையும் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த பூமிக்குள்ள போனா அப்படியே மண்ணிலேருந்து ஒரு அலை, மண் இறுகி என்ன ஆகுறது? கல்லுலேருந்து ஒரு அலை, கல்லிறுகி என்ன ஆகும்? இரும்பு, வைரம், தங்கம், வைடூரியம், இதெல்லாம் இதனுடைய தன்மாற்றம் தானே? ஆமாவா? சரிதானே?
அப்ப இது எல்லாமே இந்த பூமியில இருக்கு இல்லையா? அப்ப இவ்வளவு அலைகளும் அதற்குள்ள தொகுப்பா நிக்குமா நிக்காதா? அடுத்தது ஒவ்வொரு கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அலைகள் எல்லாம் இந்த பூமியில மோதுமா? அந்த தன்மை அதுக்குள்ள கொண்டு கொடுக்குமா? அப்ப அந்த தன்மை இதில் இருக்குமா? சரிதானா? இப்ப நீங்க யாராவது கீழே சம்பளங்கால் போட்டு உட்காருவீங்களா? கீழேன்னா எங்க? இது என்னது? டைல்ஸு. எத்தனை நாள் மண்ணில் உட்காந்துருப்பீங்கன்னு கேட்டேன். மண்ணில் உட்காந்தா என்ன ஆயிடும்? அழுக்காயிடுங்க. அதனால் நாம் எங்க உட்கார மாட்டோம். இப்ப சொல்லுங்க, நமக்கு ஏன் நோய் வருது? நாம எதனோடு உறவு கொள்ளவில்லை? நம்முடைய பஞ்சபூதங்களோடு உறவு கொள்ளவில்லை, கோள்களோடு உறவு கொள்ளவில்லை. அதை தேங்கி இருக்கக்கூடிய அந்த அலைகளை நம்முடைய அலைகளாக நாம் என்ன செய்யவில்லை? மாற்றிக்கொள்ளவில்லை. ஆமாவா இல்லையா? இவ்வளவுமா நம்ம செஞ்சோம்? இல்ல. இன்னும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது நம்முடைய மன அலையில் என்ன இருக்கிறதோ அது குழந்தையின் கருமையத்திற்கு சென்றுவிடும். தாய் தந்தையர்கள் அவர்கள் இணைகின்ற பொழுது என்ன மனநிலையில் இருந்தார்களோ அது அத்தனையும் குழந்தையின் கருவுக்கு போய்விடும். சொல்லிக்கிட்டு சாமி சொன்னாங்க, இப்பெல்லாம் குழந்தைகள் எப்பொழுது உருவாகிறார்கள் என்று கேட்டால் பாதி குழந்தைகள் சினிமா பார்த்து விட்டு அந்த மோகத்தில் பிறந்தவர்கள். அப்படிதானே நடந்தது? அப்ப என்னால இருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? என் குழந்தை உலகத்தை ஆளணும். எப்படி உருவாக்குனீங்க? இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. தண்ணி அடித்து விட்டு அந்த தண்ணி அடிச்ச போதை தீர்வதற்காக எல்லா தவறையும் செய்துகிட்டு என்ன இன்னைக்கு எவ்வளவு கேட்கிறோம்? எனக்கு யாரை கேட்குறீங்க? ஆண்டவனை பார்த்து என்ன கேட்குறீங்க? ஆண்டவனுக்கு என்ன இல்லையா? கண்ணு இல்ல, காது இல்ல. ஒரே ஒரு நெல் விளைவிக்கின்ற பொழுது கூட இன்று நல்ல நாளா, இந்த விதை சரியான விதைதானா என்று தேடி எடுத்து 3 மாத நெல்லுக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற நீங்கள் 100 ஆண்டுகள் வாழக்கூடிய பயிருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தீர்கள்? மகரிஷி என்ன எழுதுறாங்க? சித்தர்கள் என்ன எழுதுறாங்க? அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, மாத பிறப்பு போன்ற நாட்களில் ஒரு குழந்தை ஜெனிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஜெனிச்சா அந்த குழந்தை குறையுள்ள குழந்தையாக இருக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பௌர்ணமி இஸ் த ஃபுல் மூன் டேயா இல்லையா? தானே நடந்துகிட்டு இருக்கு. விளைவு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் அதிகமாக உருவாவதற்கு இந்த தவறான வழிமுறைகளே காரணம். ஒரு காலத்தில் மூளை வளர்ச்சி குறைஞ்ச ஸ்கூல் எல்லாம் நீங்க பார்க்க முடியாது. இப்ப சென்னையில வந்து பாருங்க எத்தனை ஸ்கூல் ஓபன் பண்ணியிருக்கான்னு. முன்னாடி யார் வீட்டிலேயே ஒரே ஒரு குழந்தையை பார்த்தோம். இன்றைக்கு ஏன்? உங்கள்ட்ட என்ன வரல? மனவளக்கலைக்கு வந்து கூட மாற்றம் வரவில்லை என்பதை உணருங்கள். நாம் தெரியாமலே செய்கின்ற தவறுகள் எல்லாம் நம்மை ஒரு நாள் என்ன செய்துவிடும்? பெருந்துன்பத்திற்கு ஆளாக்கிவிடும். எத்தனை கவிகள் சொன்னோம். அடுத்தது ஒரு குழந்தை ஜெனிச்சிருக்கு. ஜெனிச்சு 10 நாள் வரையும் அது அந்த கரு என்ன செய்யும்? அப்படியே கலங்கி தான் நிற்கும். 10ஆவது நாள் தான் அது மெல்ல என்ன செய்யும்? உருண்டு திரண்டு முளை வருவது போல, ஒரு விதையிலிருந்து முளை வருவது போல அது மெல்ல என்ன செய்யும்? இந்த 10 நாளைக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை வந்து என்னென்ன ரசாயன மாற்றம் வந்ததோ அந்த ரசாயனங்கள் எல்லாம் அந்த கருவை தாக்கும். விளைவு அடுத்தது முதல் மாசத்திலேருந்தே சித்தர்கள் எழுதுறாங்க இல்லையா? முதல் மாதம் கம்பம் போலாம். 2வது மாசம் என்ன வருது? தலை காலு இல்லையா? 3வது மாசம் கை காலெல்லாம் வந்தாச்சு. 4வது மாசம் இப்படி ஒவ்வொரு மாசமாக ஒவ்வொரு உறுப்பா வளர்ந்துகிட்டு இருக்கு.
உங்ககிட்டேருந்து ஒரு பேட் வைப்ரேஷன் உள்ளே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கணுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒத்து போகலை. எந்த மாதம் என்னைக்கு நீங்கள் என்ன விதமான தகராறில் ஈடுபட்டீங்களோ அந்த உறுப்பு வளர்வதில் குறை ஏற்பட்டுவிடும். 3வது மாதம் 4வது மாதம் அப்படியே மூளை வளர்ச்சி தொடங்குற பொழுது நீங்கள் 2 பேரும் நல்லா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. முழு உறுப்பை ஸ்கேன் பண்ணால் ஒன்றுமே தெரியாது. குழந்தை பிறக்கிற பொழுது கூட முழு குழந்தையாக பிறக்கும். 4வது நாள் அல்லது 5வது நாள் அந்த குழந்தை அப்படியே பேக் ஆகிடும். அதோட முடிஞ்சு. நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த துன்பத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதுவரையும் நீங்கள் பெற்ற அறிவை கொண்டு என்ன செய்யல? சும்மா கொடுத்திருக்காங்களா அலை இயக்கம் என்பது? அப்படி நினைச்சு பாருங்க. ஏன், எதனால இந்த சண்டை வந்தது? நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். அவருக்கு என்ன சுக்கிரன், நமக்கு என்ன 7.5. இங்க சுக்கிரனை 7.5 சண்டை போட்டுக்கிட்டாங்க. பாவம் சந்திரன் யாரு? குழந்தை. மாட்டிக்கிட்டது யாரு? மாட்டினது குழந்தை இல்லைங்க, நீங்க தான். அந்த துன்பத்தை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க போறது யாரு? நீங்க தான். அப்ப எவ்வளவு எச்சரிக்கை இருக்கணும்? இருக்கா இல்லையே? அதனாலதான் இன்னைக்கு இத்தனை துன்பங்களை என்ன செய்து கொண்டு வருகிறது? குழந்தைகள் அனுபவித்து கொண்டே வருகிறது. என்னெல்லாம் நாட்கள்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க? ஏகாதசி, மாத பிறப்பு இல்லையா? இந்த நாட்களில் உங்களுக்கே தெரியும், ஒரு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சந்திரனுடைய அலை, இங்கே ஒரு நோயாளி இருந்தால் அவனையே என்ன செய்யும்? அதிகமாக தாக்கம். சொல்லுவாங்க இல்லையா, அமாவாசை தாண்டுமா தெரில. உண்மைதானே? அப்ப அந்த நாட்களில் இந்த கோளிலிருந்து வரக்கூடிய அலைகள் அந்த நோயாளியை அதிகமாக தாக்குகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். கடல் அலைகள் என்ன செய்யும்? அதிகமாக எழுச்சி பெறும். எழுச்சி பெறுதா இல்லையா? அது மட்டுமா நடக்குது? இன்னும் எத்தனை மாற்றங்கள் அந்தந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, நிறைய வீடுகளில் ஒப்பாரியெல்லாம் கேட்கும். எத்தனை வீட்டில் தெரியுமா, அந்த ஒரு நாள் கடக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு அந்த தாக்கம் இருக்கும். அந்த வீட்டில் நைட்லாம் சத்தம், சண்டை நடக்கலையா? அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளில் இருக்கிறது என்று தெரிந்து கூட நாம் என்ன செய்யல? நம்மால் மூக்கு முட்டை சாப்பிட்றான். எவ்வளவு 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 சாப்பிடணும்னு சொன்னான்? அரை வயிறு. ஜீரணிக்கணும்னா என்ன வேணும்? காந்தம் வேணும். அப்படிதானே? சரி, நீங்கள் எல்லாருமே மூக்கு முட்டை சாப்பிட்டு சாப்பிட்டே பழகிட்டோம். இப்போ நான் வெளியேந்து எந்த அலையும் வாங்க முடியாது. ஏன்? ஏற்கனவே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்? ஃபுல் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் எந்த கொள்ளவுலையும் அலையும் வாங்க முடியாது. இருக்கதான் என்ன செய்துட்டே வரும்? குறைஞ்சிட்டே வரும். அப்போ நீங்கள் தவம் செய்யணும்னா முதல்ல என்ன செய்யணும்? அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது? நாங்களே அப்படி தான் சொல்கிறோம், ஆனால் 5 தடவை டீ கொடுக்குறோம். ஆமாவா? நீங்களும் விடாம அதை என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க நினைச்சு பாருங்க, நமக்கு ஆசை இருக்கிறது நோய் இல்லாம வாழணும்னு. ஆனா எது கொடுத்தாலும் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னேன் இல்லையா? அப்படி ஒரு விஷயமா நினைச்சு பார்த்தா நம்மகிட்ட எந்த மாற்றமும் என்ன செய்யல. எந்த அலைகளையும் நாம் வாங்கி நமக்குள் நல் உணர்வுகளை தோற்றுவிக்கின்ற பழக்கத்திலிருந்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? தாண்டி போய்கொண்டே இருக்கிறோம். நிறைய நல்லது செய்யணும்னு ஆசையோட மனவளக்கலைக்குள்ள வந்தீங்க. முதல்ல நாம நல்லா இருக்கணும்னு என்ன செய்தீங்க? நினைச்சீங்க. அதற்கு தகுந்த வாழ்க்கையில் மாற்றங்களை செய்வதற்கு நீங்க என்னவா இல்லை? தயாராக இல்லை. மாற்றம் தவத்தால் மட்டுமே சாத்தியம் என்பதை என்ன செய்யுங்கள்? உணருங்கள். தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டு. இல்லையா? அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த அலைகள், இந்த காந்த சக்திகள், ஒவ்வொரு கோள்களிலிருந்து வரக்கூடிய இந்த அலைகள், இவைகள் அனைத்தும்
ஏதோ ஒரு வகையில் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி மட்டும் யார்கிட்ட இல்லை? யார்கிட்ட இல்லை? நம்மகிட்ட இல்லை, இல்லையா? அது சரியாக ரிசீவ் செய்யப்பட்டு அதன் மூலமாக ஒரு குழந்தையும் உருவானால், அப்படி பிறக்கின்ற குழந்தைகள் இந்த உலகுக்கு ஒரு சிறந்த குழந்தைகளாக இருக்கும், இல்லையா? எப்படி மகரிஷி அழகான கவி எழுதுவாங்கல்ல, சின்னம் சிறு செல்கள் சேர்ந்து ஒன்றிணைந்து சிந்தனைக்கு எட்டாத செயல்கள் சிறப்புடனே ஆற்றுவன, முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால் முற்றறிவான் திருவருளால் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி, சொல்லறிய மறைபொருளாம் தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப. அப்பா அம்மா கொடுத்த ஜீனில் இருக்கக்கூடிய வினைகளையும் நீங்கள் இணைந்த பொழுது கோள்களின் சஞ்சாரத்தால் வரக்கூடிய அலைகளையும் இணைத்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய பேர் அறிவு இந்த ஜீவனை உருவாக்குகிறது. அது நீங்கள் கொடுத்த பொருளை கொண்டு உருவாக்குகிறது. கொத்தனார்கிட்ட வீடு கட்டணும்னு சொல்லிட்டீங்க, கல் மண்ணெல்லாம் யார் வாங்கி கொடுத்தது? நீங்கள். வீடு கொஞ்சம் கோணலாக இருந்தால் யாரை திட்டுவீங்க? கல் கோணலாக இருக்குன்னு சொன்னால் அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? நீ கொஞ்சம் பார்த்து நிமித்து. அவன் என்ன சொல்லலாம்? சரி சரின்னு சொல்லிடுவான். கட்டி முடித்த பிறகு அது அப்படி தான் இருக்கும். அதே என்ன கொடுத்த பொருள், பொருளுக்கு தகுந்த நிறைய வீடுகளில், கல்யாண வீடுகளெல்லாம் சாப்பாடு போடும்போது அந்த சமையல்காரன் நிறைய பொருள் எழுதுவான், பார்த்துருக்குறீங்களா? நம்மால் வாங்கிட்டு வந்து 5 கிலோவே திருடிடுவான். யாரு? யாரு? வீட்டுக்காரர், சமையல்காரனா. 2 கிலோ 3 கிலோ திருடுறதெல்லாம் யாரு? அவன் எழுதுன 5 கிலோ இல்லை 2 கிலோ எடுத்துட்டு 3 கிலோ கொடுத்து அவன் செய்கிற சாம்பார் எப்படி இருக்கும்? ஆனால் திட்டுறது யார? இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவீங்க? உங்கள் குழந்தைய என்ன திட்டுவீங்க? என்ன சொல்லி திட்டுவீங்க? வரட்டுமே. இப்போ யாரை திட்டிக்கிட்டீங்க? இப்போ புரியுதா? அப்ப இந்த குழந்தையின் மேல குற்றம் இல்லை. இது போன்ற அலைகளை அதன் கருப்பையிலே இருக்கின்ற பொழுது நீங்கள் செலுத்தினீர்களே, அதனுடைய விளைவுகளை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அறுவடை செய்கிறீர்கள். ஆக உங்களுடைய பிரச்சனை என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். எத்தனை முறை சாபம் கொடுத்திருப்போம் கோபத்தில். ஆனா மகரிஷி என்ன சொன்னாங்க? தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் எது வாங்கி வைத்துக் கொள்ளும்? உங்கள் கருமையும் வாங்கி வைத்துக் கொள்ளும். விளைவுகளாக வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். சொன்னாங்களே, வலையை விரித்தவன் வலைக்குள்ளே மாட்டிக்கொண்டது போல. சொன்னாரா இல்லையா? நீங்கள் அந்த கணக்கில் எல்லாம் நீங்க சிந்திக்கிறது இல்லை. அதான் ப்ராப்ளம். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நம்ம இங்க வந்துட்டோம், அப்படியே நம்ம ஒரு நாள் வாரத்தில் ஒரு 3 நாள் பயிற்சி பண்ணுவோம், அப்படிதானே? சும்மா எனக்கு தெரியுங்க. கல்யாணம் எப்படி வந்தால் பயிற்சி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. கோயில் திருவிழா வந்தா, பக்கத்து வீட்டில் கல்யாணம் வந்தாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம். அப்புறம் மாசத்துல எத்தனை நாள் பண்ணுவோம்? இதுல வேற பெருமை, நாங்கெல்லாம் மனவளக்கலையில் பயிற்சி பண்றோம்னு. ஏங்க, யாரை ஏமாத்திக்கிறோம்? நம்மை நாமே ஏமாத்தி. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்கள் உண்மையிலே சரியாக உடற்பயிற்சி செய்து சரியாக தவம் செய்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய கண்டாமினேட்டட் காந்தம் சற்று டைலூட் பண்ண செய்யப்பட்டு நல்ல உணர்வுகள் உங்களுக்குள் தோற்றுவிக்கப்பட்டு விட்டால், உங்களுக்குள் இருக்கக்கூடிய எந்தவித கர்மாவிலே இருந்தக்கூடிய நோய்களாக இருந்தாலும் தலைக்கு வந்தது எப்படி போகணும்? போகணுமா வேண்டாமா? எல்லா முயற்சியும் எடுக்காம டிப்ளமோவா, அட்வான்ஸ் டிப்ளமோ, அடுத்த லெவலுக்கே வந்துட்டோம். எதுல? மனவளக்கலையில், மனசுல இல்லை. அப்படிதானா? மனசுல எந்த மாற்றமும் இல்லை. எதுல வந்திருக்கிறோம்? மனவளக்கலையில் மட்டும் நாம அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். அடுத்தது என்ன வந்துருவீங்க நீங்க? அடுத்தது என்ன வருவீங்க? துணை பேராசிரியர், பேராசிரியராக வந்துடுவோம். அப்பவுமே என்ன செய்ய மாட்டோம்? பயிற்சி செய்வீங்களா? எங்க வீட்லயும் அப்படித்தான் சொன்னாங்க.
நான் அருளியாக தான் கூப்பிட்டு வந்தேன், டெய்லி செய்வேங்கன்னு சொன்னாங்க. ஏங்க காலங்காலத்தில் எவ்வளோ வேலை இருக்குது உங்களை மாதிரியான்னு கேட்குறாங்க. சரிதானே? அது ஆமாம், இப்போ அவங்க தானே சமைக்கிறாங்க, அதனால் அவங்க தான் கேட்பாங்க. நீங்கள் சமைக்கிற போது நீங்கள் கேட்டீங்க, அவங்க சமைக்கிற போது அவங்க கேட்குறாங்க, அவ்வளோதானே? விஷயம் ஒன்று தான் இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்களா, நமக்குள் இருக்கக்கூடிய மாற்றம் நமக்குள்ள வரணும்னு தான் மகரிஷி இவ்வளவு தூரத்துக்கு கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு அப்படியே மன்றங்களில் வச்சு வேப்பில் அடித்து இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி சொல்லி தட்டி தட்டி உங்களை அங்கேருந்து இங்கே வரையும் அனுப்பி விட்டாச்சு. ஆனாலும் தெரியலங்க, எதுவும் இன்னும் அப்படியே இருக்கு, வச்ச இடத்துல இருக்கு. சரிதானா? இனிமேலாவது என்ன செய்வோம் இல்லையா? நாங்கள் நினச்சி பாருங்க, எல்லா கோள்களுக்கு இருந்தோம், எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் அப்போ ஒரு பழம் சாப்பிடணும்னு நினச்சிக்கிடுங்க. சொல்லி முடிச்சிருவோம். ஒரு பழம் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது. உங்களுக்கெல்லாம் வசதி வந்துட்டு இல்லையா? இப்போ உங்கள் பசங்கள்லாம் ₹1,00,000 சம்பாதிக்கிறானுங்க. அதனால் நீங்கள் ஆஸ்திரேலியன் கிவி வாங்கி சாப்பிடணும். என்னது அதானே? அப்புறம் என்னது இன்னொன்று என்னமோ சாப்பிடுவீங்களே, அது என்ன பேருங்க? அவகோடா. அது என்ன கேடுன்னே தெரில. அவகேடாவான். இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னே தெரில. டிராகன் ஃப்ரூட்டு. டிராகன்னா என்னது? இல்லை, அது என்ன விலங்கு பேர்? டிராகன் தான் தெரியும். டிராகன் ஒரு விலங்கு பேருங்க. சரி, இப்போ பார்ப்போம். இப்படி இதெல்லாம் பேர் வச்சு தின்றீங்க பாருங்க. ஏங்க, நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நீங்க வாழுற இடத்துல என்ன கோள்கள் காந்த தாக்கம் இருக்கிறதோ அந்த இடத்தில் விளைந்த காயையும் பழங்களையும் கீரைகளையும் நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் உடலுக்கு எந்த நோயும் வராது. நீங்கள் 105 டிகிரி டெம்பரேச்சரில் உட்கார்ந்துக்கிட்டு -5 டிகிரி டெம்பரேச்சரில் விளைந்த அவகோடாவை சாப்பிட்டால் அவகேடாவா போவீங்க. ஒரு பழம். புரியுதா? இப்பயாது இல்லை, புரியுதா புரியலையா? எல்லாம் தெரியுங்க. நீங்கள் சாப்பிட்டு கூட இருப்பீங்க, உங்களுக்கு பேர் தெரியாமல் இருக்கலாம். அப்படியே மில்க் ஷேக்குன்னு போய் வாங்கி சாப்பிட்டீங்களா அந்த கடையில எல்லாம்? அது என்னதான்? இதுதான். என்ன மில்க் ஷேக் போட்டு கொடுப்பான்? அவகடால தான் போட்டு கொடுப்பான். இப்படி ஒன்னொன்னா நினைச்சு பாருங்க. நீங்க சாப்பிடுற எந்த ஃப்ரூட்ஸும் இப்ப உங்களுடைய காந்தத்தில் விளைந்தது இல்ல. அது மட்டுமா? ஒரு நல்ல ரோஜா பூ பூத்திருக்குன்னு வச்சுக்கிடுங்க. பூத்திருக்குங்க உங்க வீட்டில், அழகான ரோஜா பூ. என்னங்க பண்ணுவீங்க? பறிச்சு தலையில் வச்சுப்பீங்க. சாமிக்கு வச்சிருவீங்க. ரோஜா பூ என்னது? ஏங்க, அந்த ரோஜா பூவை உருவாக்குவதற்காக எத்தனை கோள்கள் உள்ள அலையை அது வாங்கி தான் வளர்கிற அந்த பூமியிலிருந்து கிடைத்த அலைகளையும் சேர்த்து இறையே ரோஜாவாக மலர்ந்திருக்கிறது. நீங்க என்னமோ பிடிங்கி எங்கே வச்சேன்னு சொன்னீங்க? மலரே நீ யாரென கேட்டால் மறை பொருளாகிய தெய்வமே நான், சிலரே அறிவார் இவ்வுண்மை. யாருக்கு தெரியுமா? சிந்திக்க வேண்டியதானே. நான் நைஸா கேட்டோன்னு சாமி வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. எங்க வைப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். இப்படி எத்தனை தவறுகளுக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்று நினைச்சீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முழுசும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலைகளும், ஒவ்வொரு கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளும், ஒவ்வொரு செடிகளிலிருந்து வரக்கூடிய அலைகளும், உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மரங்களிலிருந்து வரக்கூடிய அலைகளும், செடிகொலிகளிலிருந்து வரக்கூடிய அலைகளும், மனிதர்களிடமிருந்து வரக்கூடிய அலைகளும் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி
என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.